சப்பாத்தி நானுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் ஒரு பாக்கெட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, 2 பெரிய வெங்காயம், தக்காளி 2, ஒரு பீஸ் இஞ்சி, 3 பூண்டு, பல்லு பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு. இது மட்டும் இது முந்திரி பருப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கசகசா போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பல் பூண்டையும் ஒரு பிஞ்சு இஞ்சியையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. என் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது சப்பாத்தி நானுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் முந்திரி பருப்பை போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு காளான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாலாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு பாருங்கள், காளான் கிரேவி நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும். இது சப்பாத்தி நானுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி லைட்டாக போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.